Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிதம்பரத்துல இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தள்ளி சிவகாசிக்கு தாங்க வந்திருக்கோம். சிவகாசிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா தீபாவளி நெருங்கிடுச்சு. வெடி பர்ச்சேசிங் பண்ண தான் வந்திருக்கோம். இங்க வந்து பல நூறு கடைகள் வெடி கடைகள் இருக்கு. சரிங்களா? இந்த கடைகள்ல எந்த கடையில விலை மலிவா இருக்கு, பொருளும் தரமா இருக்கு. அந்த கடையை பார்த்து நம்ம இன்னைக்கு வெடி வாங்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விலை மலிவாவும் தரமான வெடிகளும் கிடைக்கிற இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன வெடிகள் கிடைக்குது, என்னென்ன பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நண்பா இப்போ நம்ம மங்களகரமா லட்சுமி வெடியில இருந்து ஆரம்பிச்சிரோம். லட்சுமி வெடி என்ன சைஸ்ல இருந்து இருக்கு, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கோல்டன் கலர்ல இருக்கு, இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ புதுசா போட்டுறீங்களா எப்படி, இதை பத்தி கொஞ்சம் டீடைல். அண்ணா இப்போ நம்ம அது புதுசா போடலாம், அது எப்பயுமே இருக்கிறது தான். உங்களுக்கு வந்து நம்மகிட்ட 3.5 லட்சுமி வெடிங்க பொறுத்து 3.5 இருந்து நம்மகிட்ட 5 லட்சுமி வரைக்கும் இருக்கு. 3.5 லட்சுமினா உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும். 4 லட்சுமினா நார்மல் சைஸ், அதாவது அதுக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும். 5 லட்சுமி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதாவது மெகா சைஸ். இதா இருக்குல்ல லட்சுமி, இதுதான் இருக்கிறதுல மெகா சைஸ். இது லட்சுமி, இது பண்டலுக்கு 10 இருக்கும். பண்டலுக்கு 10. ஆமா, 10 பண்டல்னாலே 10 பீஸ் சேர்ந்ததான் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு லட்சுமி. கோல்டு லட்சுமி இது வந்து நம்ம லட்சுமிலேயும் கோல்டன் பேப்பர், கோல்டன் கலர்ல, அதாவது என்ன சொல்ல, ஒரு டிசைனிங்காக லட்சுமியில இது பண்ணது கோல்டன் லட்சுமி. அதாவது மெகாவுக்கு அடுத்த சைஸ் இந்த கோல்டு லட்சுமி தான். அடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழேன்னா நம்ம 4 லட்சுமி. 4 லட்சுமி இதுவும் பண்டலுக்கு நம்ம 10 பீஸ் தான் இருக்கும். இதுவும் 10 பீஸ். ஆமாம், 10 பீஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ நம்மள்ட்ட இந்த வருஷம் பல வருஷ கணக்காக நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, கடை வச்சுட்ருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த வருஷத்தில் உங்கள்ட்ட புதுமையாக ஏதாவது ஒரு வெடி இருக்குங்களா? அதாவதுனா நம்ம ஸ்டார்வெல்லுங்கிற நம்ம ஓன் பிராண்டு. ஸ்டார்வெல்ல வந்து நம்ம புதுசாக இந்த வருஷத்துக்குன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம லாலிபப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். லாலிபப்னு ஒன்று? ஆமாங்கண்ணா. ஓகே. அது அந்த தான் இந்த லாலிபப். இதில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குண்ணா உள்ள. 5 பீஸ்? ஆமாம், 5 பீஸ் இருக்கும். பிரித்து பார்க்கலாம்ண்ணா. அதாவது சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பக்கூடிய பட்டாசு. ஆமாம், 5 பீஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1000 வாலா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். 1000 வாலா வாலா எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்ல, உங்களுக்கு அந்த குயின் அந்த வாட்ரு வாஷ் மானிக்கு இருக்கும். கையில் பட்டாலும் ஒன்றும் செய்யாது. நம்ம ஃபங்க்ஷன், அதாவது நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை வைக்கக்கூடாது. வெடிச்சு வருதுல, அந்த ஸ்பார்க் வருதுல, அந்த இதில் கை வச்சாலும் உங்களுக்கு சுடாது. அந்த மாதிரி இதில் நம்ம சில்ட்ரன் சேஃப்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது சில்ட்ரன்ஸுக்காக? சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது. அந்த இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. நம்மகிட்ட நம்ம ஓன் பிராண்டு ஸ்டார்வெல்ல வந்து ஒரு 13 ஐட்டம் நம்ம செய்கிறோம். 13 ஐட்டமே சில்ட்ரன்ஸுக்கு சேஃப்டிக்காக தான். நம்ம மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சேஃப்டியாக தான் நம்ம பண்ணுறோம். சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த வெரைட்டி நம்ம பார்ப்போம். அடுத்ததான் நம்ம ஸ்டார்வெல்ல பார்க்க போது இது டாப் கன்னுண்ணா. டாப் கன்னு இது வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. நம்ம கையில் வச்சு நம்ம துப்பாக்கி சுடுற மாணிக்கு வச்சோம்னா ஒரு 15 செகண்ட் கிராக்லிங்கோட அப்படியே டம்முன்னு வெடிக்கிறது. இது டம்முன்னு வெடிக்கும். ஆனால் கையில் ஒன்றும் செய்யாது. கையில் பிடிச்சிக்கலாம் நம்ம, குழந்தைகளும் சரி நம்ம விளாட்றதுக்கும் சரி. நல்லா இருக்கும் இது. நல்லா இருக்கும். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹிட்லர். இந்த இது நம்ம பிராண்டு தானா. ஷவர் ஐட்டம் இது. ஷவர் ஐட்டம். ஆமா, அதாவது ஒரு பூச்சட்டி மாணிக்கு ஒரு 15-20 செகண்ட் எரியும். நல்லா கிராக்லிங்கோட எரியும். கோல்டன் கலரு, சூப்பரா இருக்கும் இது. அடுத்து இது நம்ம மணி பேங்க். இது மணி பேங்க்னாலே நம்ம பணத்தை உள்ள சேமிச்சு வைக்கிறது. இதை பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 16 தாளுக்கு மேல இருக்கும் பண வெடி. உள்ள கலர் தாள் இருக்கும், 16 தாளுக்கு மேல இருக்கும். வெடிச்சிச்சுன்னா அப்படியே பணமா செதறும். வாங்க நம்ம அந்த பணத்தை பார்ப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து வாட்டர் குயின்னா. வாட்டர் குயின்னா நம்ம உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன கை வச்சாலும் சுடாம இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனு. நம்ம ஒரு கீழே நம்ம பொருத்தி வச்சா நம்ம பூச்சட்டி மணிக்கு ஒரு 20 செகண்ட் எரியும்னா. மேலே ஒரு 3 அடி 2 அடி உயரத்துக்கு மேலே இருந்து நம்ம கை வச்சுக்கலாம். கை வச்சாலும் நம்ம கையில் சுடாமல் இருக்கும். கையில் சுடாது, ஒன்றும் பண்ணாது இது. அந்த மாதிரி இது. ஓகே 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 ஓகே. வாட்டர் குயின். சூப்பர் சூப்பர். தண்ணி
தண்ணியோட ராணி. ஆமா ஆமா, கடலோட ராணி. நெக்ஸ்ட் அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம பாப்கார்னு. பாப்கார்னு குழந்தைகளுக்கு விரும்புற மாணிக்கு உள்ளது. இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா, நம்ம பென்சில் இருக்குல்லண்ணா, பென்சில் தான் நார்மலா பென்சில் போடுற மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் இருக்கும். ஸ்டார் ஷேப்ல அப்படியே பூவா உதிரும். அந்த இது கொஞ்சம் டைமிங் இருக்கும். 5 பீஸ் இருக்கும் உள்ள. இதுவும் சில்ட்ரன்ஸ் தான். சில்ட்ரன்ஸ் மேக்ஸிமம் நம்ம பிராண்ட்ல வந்து சில்ட்ரன்ஸ் லைக் பண்ற ஐட்டம் தான் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. இது சிவகாசி ஸ்பெஷல்ண்ணே. சிவகாசி ஸ்பெஷல். சிவகாசிக்கே ஸ்பெஷல். அப்படி சொல்லுங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? இது வந்து நம்ம பென்சில்ண்ணே, பெரிய சைஸ் பென்சில். இது 2 பீஸ் தான் இருக்கு உள்ள. அதாவது பாத்தீங்கன்னா கிராக்லிங், அந்த ஸ்டார் மாணிக்கு அப்படியே உதிருண்ணே. ஒரு 20 to 25 செகண்ட் வரைக்கும் இருக்கும்ண்ணே உதிர்றது. குழந்தைங்க ரொம்ப விரும்புற ஐட்டம் இது. பென்சில்னாலே குழந்தைங்க விரும்புறதானே. அந்த இது பாத்தீங்கன்னா இது 2 பீஸ், கொஞ்சம் 20 to 25 செகண்ட் வரைக்கும் அது வாட்டுக்கு எரியும். நம்ம சுத்தி விளாண்டுக்கலாம். ஆமா. இது என்ன பிரைஸ் வருது? இது பாத்தீங்கன்னா 110 ரூபா தானே வருது. 110 ரூபா. ஆமா, 110 ரூபா. அடுத்த நம்ம பார்க்க போறது பீகாக், மேஜிக்கல் பீகாக். இது வந்து நம்ம மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டும். நம்ம ஒரு பாதையில பொறுத்துச்சுன்னா அந்த பாதையவே அடைக்கிற மணிக்கு விரிச்சு ஃபங்க்ஷன் வரும். இது எப்படி ஒரு பீஸா இருக்கா உள்ள? எப்படி உள்ள வந்து ஒரு பீஸ் தானே உள்ள வந்து, ஆனா 5 இது சேர்ந்து ஒரு பீஸா இருக்கும். 5 லேயர் சேர்ந்து ஒரு பீஸ். அது பாத்தீங்கன்னா மயில் தோகை விரிச்ச மணிக்கு அப்படியே ஒரு ரோட அரைச்ச மணிக்கு இருக்கும். அடுத்தது பார்க்க போறது நம்ம 4x4 வீல். வித்தியாசமா இருக்கு. வண்டி நான் ஓட்டினது என்னது இது? வெடியில இது வந்து வெடிங்கிறது வந்து நம்ம சக்கரம் தானே, நம்ம தர சக்கரம் சுத்துறோம் போடுறோம்ல, அந்த மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும் உள்ள. நம்ம ஒரு கூடை இருக்குல்ல, ஒரு டஸ்ட்பின், நம்ம டஸ்ட்பின் எடுத்துக்கிறோம். அந்த கூடை ஒரு சேஃபா இருக்கா, அந்த சேஃபுக்கு ஃபங்க்ஷன் இதாகும். கூம்பு சேஃபுக்கு ஃபங்க்ஷன் இதாகும். வீல் வந்து கீழே இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் மட்டும் கூம்பு சேஃபுக்கு இருக்கும். சக்கரம் வந்து கீழே ஃபங்க்ஷன் காட்டுமா, இது வந்து கூம்பு சேஃபுக்கு காட்டும். அந்த மாதிரி இது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓலை வெடினா. ஓலை வெடினா எப்படி? ஓலை வெடினா அதாவது முத வந்து நாட்டு வெடியில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓலையில சுத்தி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் நம்ம புதுசா உள்ள கலர் தாள், சிகனா தாள் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு பாக்ஸா போட்டு 25 பீஸ் வச்சு கொடுக்கும். 25 பீஸ் இருக்கு. ஆமா, உள்ள 25 பீஸ் இருக்கும். இந்த இது பாத்தீங்கன்னா வெடிச்சிச்சுன்னா உள்ள ஃபுல்லு கலர் தாளா தான் இருக்கும். ஆமா, குழந்தைகளுக்கான வெடி கலர் தாளை பார்த்தா நம்ம அப்படியே மேக்ஸிமம் குழந்தைகளுக்கே வச்சிருக்கீங்க, சில்ட்ரன்ஸுக்கே வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ட்ரோனா என்னங்க சொல்றீங்க? என்னங்க இது ட்ரோனுக்கு? இது என்ன, எப்படி பிரிச்சு பார்க்கலாங்களா? பிரிச்சு பார்க்கலாம்ண்ணா. என்ன ட்ரோன்னா எப்படி? இது எனக்கு புரியல. அதாவது ட்ரோன்னா நம்ம கேமரா இருக்குல்லண்ணா, ட்ரோன் கேமரா அந்த மாதிரி உள்ளதுண்ணா. ட்ரோன் கேமரா ஒரு ஃபீட்டுக்கு பறக்குது இல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஃபீட்டுக்கு பூ மாணிக்கு ஃபங்க்ஷன் இது பண்ணி பறக்குறதுண்ணா மேல. கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். பார்த்தோம். ட்ரோனுக்கு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன ஒண்ணு தனித்தனிங்களா? ஆமாண்ணே, ஒவ்வொன்றும் மொத்தம் 5 பீஸ், சிங்கிள் பீஸா இருக்கும். சிங்கிளா நம்ம எடுத்து பொருத்திக்கலாம். பறக்குங்களா மேல? ஆமா, ஒரு 40 ஃபீட் அளவு பறக்கும். பரவாயில்லையே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 4.5 டின்னு. நம்ம பார்த்தோம்ல, அது வந்து வாட்டர் குயின் வந்து 6 இன்ச் டின்னு. ஆமா, அதுல வந்து கை வச்சா சுடாது. இதுல வந்து நம்ம கை வைக்க கூடாது. இது கை வச்சா சுடும். இது வந்து கை வச்சா சுடும். இதுல ஆமா, அதாவது இது வந்து கிராக்லிங் எஃபெக்ட். சடச்சடன்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி கிராக்லிங் எஃபெக்ட். அதுல வந்து நார்மலா நம்ம எலக்ட்ரிக் எஃபெக்ட். அடுத்த நம்ம பார்க்க போறது வந்து 3 கண்ணு பீகாக்னே. இது என்ன 3 கண்ணு பீகாக்னா? ஆல்ரெடியே ஒரு பீகாக். ஆமா, அதுல வந்து 5 லேயர் சேர்ந்து ஒரு பீகாக்கு. இதுல வந்து 3 லேயர். ஆமா, அதுல வந்து கோல்டன் கலரு, இதுல வந்து மல்டி கலர். ஆமா, எல்லா கலரும் சேர்ந்து வரும். ஓகே. கலரு கிராக்லிங் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இதுல. இதோட பிரைஸ் என்னென்ன வருது?
இதோட பிரைஸ் வந்து 180 தானே. 180. 1000 வாலா 2000 வாலான்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தின டீடைல், அதோட பிரைஸ் எப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வாழை ஐட்டத்தை வந்து இப்போ நம்ம தடை பண்ணிட்டாங்கண்ணா. வாழை ஐட்டத்தை நம்ம அதுலேயுமோ வெடிமணி போட்டு பேஸ்ட் பண்ணி செய்கிறோம். 1Kல இருந்து 10K வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. 10K வரைக்கும் இருக்கு. ஆமா. 1K வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்பார்க் ஆகும்ண்ணா. அது கிராக்லிங் ஸ்பார்க் ஆகும். ஓகே. அதோட பிரைஸ் என்ன ரேட்? பிரைஸ் வந்து 130 ரூபா கொடுக்கணும் நம்ம. 1K. ஆமா, 1K வந்து 130 ரூபா. ஓகே ஓகே ஓகே. அன்பா, இந்த நாட்டு வெடிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாட்டு வெடிகள் உங்கள்ட்ட எப்படி இருக்கு, அதோட பிரைஸ்லாம் என்ன ரேட் அப்படின்னு? நாட்டு வெடி வந்து நம்மகிட்ட 1/4 kgல இருந்து 1 kg வரைக்கும் இருக்குண்ணே. ஓகேங்க. 1/4 kg பாத்தீங்கன்னா 35 ரூபா. 35 ரூபா. ஆமா. 1/2 kg 70 ரூபா. 1 kg வந்து 140. 140. ஆமா, 140 ரூபா 1 kg. 1 kg வந்து 140 ரூபா. ஆமா. இந்த gift பாக்ஸ் இத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. உங்கள்ட்ட என்னென்ன ரேட்ல இருந்து எவ்வளவு ஹை ரேட் வரைக்கும் இருக்கு, அதை பத்தின கொஞ்சம் டீடைல். இப்போ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 200 ரூபால இருந்து 2050 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட gift பாக்ஸ் இருக்கு. 2050 வரைக்கும் நம்மகிட்ட gift பாக்ஸ் இருக்கு. ஓகே. அது போக 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு தனியா நம்ம ஃபேமிலி பேக் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக gift ஃபேமிலி பேக்னு போட்டு தரோம். 3000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மோக் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸ்மோக் அது ஃப்ரீயா கொடுக்குறோம். 5000 ரூபா ஃபேமிலி பேக்ல வந்து 30 ஷாட் ஃப்ரீயா கொடுக்குறோம் நம்ம. 30 ஷாட். ஆமா. ஓகே அன்பா, இப்போ வந்து gift பாக்ஸில் வந்து 200 ரூபாயிலேருந்து 2050 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபினிஷிங் வரைக்கும் என்னென்ன பொருட்கள் உள்ளே இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லலாம்ல. இப்போ 200 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா 16 ஐட்டம் இருக்கும். 16 ஐட்டம். ஆமாம். ஓகே. அதே மாதிரி 250 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 20 ஐட்டம் இருக்கும். 20 ஐட்டம். 290 ரூபாய்க்கு 25 ஐட்டம் இருக்கும். 25. ஆமாம், 25 ஐட்டம். 320 ரூபாய்க்கு 30 ஐட்டம் இருக்கும். 480 ரூபாய்க்கு வந்து 40 ஐட்டம் இருக்கும். 40 ஐட்டம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த இதை பாத்தீங்கன்னா 650 ரூபா தான். 50 ஐட்டம் உள்ள. 50 ஐட்டம். ஆமா, 50 ஐட்டம் உள்ள இருக்கும். ஓகே. இந்த பிரைஸ் பிரைஸ் லிஸ்ட் பின்னாடி இருக்கும். 50 ஐட்டம் என்னன்னு நம்ம பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 65 ஐட்டம். இது 2050 ரூபா. 2050 65 ஐட்டம் விஐபி பாக்ஸ். இது விஐபி பாக்ஸ். ஆமா. இது போக நம்ம 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு நம்ம ஃபேமிலி பேக் இருந்து ஃபேமிலி பேக் போட்டு தரோம் நம்ம கடையில இருந்து. இதுலயும் பிரைஸ் லிஸ்ட் போட்டாச்சு. இதுலயும் பிரைஸ் லிஸ்ட் இருக்கும்ண்ணே உள்ள. பின்னாடி நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு 65 ஐட்டமும் பின்னாடியே பாக்ஸ்லயே கொடுத்துருவாங்க. இதுலயும் விஐபி. விஐபி பாக்ஸ் இது. ஓகே. அவுட் அதை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். அதோட ரேட்டுகள் என்ன, அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 12 ஷாட்லேருந்து 240 ஷாட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம். 12 ஷாட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 100 ரூபா. 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 ஷாட்லேருந்து 240 ஷாட் வரைக்கும் இருக்கு. 12 ஷாட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. 12 ஷாட். ஆமாம், 100 ரூபா. 12 ஷாட் வந்து ரைடரு மேலே அந்த சடச்சடன்னு சவுண்டு கட்டே போகும்ல, அந்த அது 12 ஷாட்ன்றது. ஓகே. அதுலேயே 25 ஷாட் இருக்கு நம்மகிட்ட. 25 ஷாட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். 200 ரூபா தான். 25மே ரைடர் தான். சடச்சடன்னு அடிச்சுக்கிட்டே போறது. அடிச்சுட்டே போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15 ஷாட். 15 வந்து நம்ம மல்டி கலர் எல்லா கலரும் சேர்ந்து வரும். 15 ஷாட்ல கிராக்லிங் கலரு, ரெட் கிரீன், ரெட் அண்ட் கிரீன் சேர்ந்து, கோல்டு எல்லா கலரும் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஷாட். 30 ஷாட் வந்து அதுவும் மல்டி கலர் தான். 30 ஷாட்னாலே கலரு மல்டி கலர் தான். கலரு கிராக்லிங் எல்லாமே சேர்ந்து இருக்கும் நம்மகிட்ட. அது பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான். 400 ரூபா. அடுத்தது அதோட பெரிய சைஸ் வந்து அதுக்கடுத்து 60 ஷாட். 60 வந்து 800 ரூபா. அதுவும் மல்டி கலர் தான். கிராக்லிங் கலர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 120. ஆமா, 120 ஷாட். 120 ஷாட்டுமே கிராக்லிங் கலரு எல்லாம் மல்டி கலர் தான். 120 240 ரெண்டுமே மல்டி கலர் தான். 60 ஷாட் வந்து 800 ரூபா. ஆமா. 120 ஷாட் வந்து 1600 ரூபா. 1600 ரூபா. அதுலயே 240 பாத்தீங்கன்னா 3000 ரூபா. ஆமா. அன்பா, இந்த மத்தாப்புல ஏதாவது புது ஐட்டங்கள் ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குங்களா? மத்தாப்பை பொறுத்தளவு புது ஐட்டம் மத்தாப்புல எதுவும் வராது. பாத்தீங்கன்னா 4 தான் வரும். 4 எலக்ட்ரிக், கிராக்லிங், கிரீன், ரெட், இந்த 4 தான் வரும். அதுலயுமே நம்ம நம்பர் 1 குவாலிட்டியான துர்கா கம்பெனியில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பியை பொறுத்தளவு உங்களுக்கு பாதியில் கட் ஆகாது. தண்ணியில் வச்சாலும் நம்ம எரியும். நம்ம கம்பி துர்கா கம்பி தண்ணியில் வச்சாலும். ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்கேன் நான்.
நண்பா இப்போ வந்து இவ்வளோ பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. இப்போ டெலிவரி பண்ணுறீங்களா எப்படி? இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து நான் நேரில் வந்துட்டேன், நேர்லேயே வெடி வாங்க வந்துட்டேன்னு வச்சிங்களேன், நான் கையில் வாங்கிட்டு போய்டுவேன்னு வைங்க. இப்போ மற்ற நேயர்கள் வந்து உங்களை டிவியில் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், யூடியூப்பில் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை அதை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தாலும் சரி, ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் சரி, உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமா உங்கள் ஊருக்கே நம்ம அனுப்பி வச்சிருவோம். சரி, ஓகேங்க. நீங்கள் பணம் போட்ட 1 ஹவரில் உங்களுக்கு உங்கள் சரக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போயிடும். எல்எல்ஆர் காப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவேன் உங்கள் நம்பருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி? ஆமாம். எப்படி ஃபுல் அமௌண்ட்டும் போடணுங்களா? ஆமாம், கண்டிப்பான முறையில் ஃபுல் அமௌண்ட் போட்டால் தான் உங்களுக்கு இங்கே நம்ம சரக்கு எடுத்து வச்சு டிரான்ஸ்போர்ட் போக கரெக்டாக இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எங்கிட்ட போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே பே பண்ணிடுவோம். நீங்கள் அங்கே வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி தான். அது இல்லை எங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னீங்கன்னா நாங்கள் 2 பே பண்ணி விட்ருவோம். நீங்கள் அங்கே காசு போட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான். ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் காசு கட்டி உங்கள் சரக்கு வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. நாங்கள் எவ்வளோக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுத்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? மினிமம் ஆன்லைன் பர்ச்சேசிங் மினிமம் 3000 3000 இருந்தால் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கடையை பொறுத்தளவு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதை பொறுத்தளவு உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஈக்குவலாக இருக்கும். ஆமாம். நண்பா, இப்போ வந்து உங்களை வந்து எங்கள் வீடியோ மூலமா உங்களுக்கு நேயர்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, எங்கள் சப்ஸ்கிரைபர் மூலமா உங்களுக்கு கால் வருது, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்க அதாவது நம்ம சேனலுக்காக வந்து தேடி வர்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சிறந்த முறையில் நம்ம செஞ்சு கொடுப்போம். கிஃப்ட் கொடுத்து விடுவோம். கிஃப்ட்டும் கொடுத்து கண்டிப்பாக கிஃப்ட் கையிலே வாங்கிட்டு போகலாம். நீங்கள் கையிலே வாங்கிட்டு போகலாம்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே நண்பா, ரொம்ப சந்தோஷம். உங்களை நேரில் சந்திச்சது சந்தோஷம். இந்த சிவகாசியில் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து நாங்களும் வந்திருக்கோம், நீங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. சரி, ஓகே. உங்களோட கான்டாக்ட் நம்பரை மக்களுக்கு நேரடியாக சொல்லிவிடுங்க. அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லையா, அதனால் அப்படியே நேரடியாக சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக என்னோட கான்டாக்ட் நம்பரை நாங்கள் சொல்லிடுறேன். அண்ணனை சந்திச்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்பர் சொல்லிடுறேன், 8248674896. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். எப்போனாலும் நீங்கள் பட்டாசு கேட்டாலும் அனுப்பக்கூடிய பெனிஃபிட் எங்களுக்கு உண்டு. மேக்ஸிமம் நீங்கள் எப்போ சரக்கு கேட்டாலும் நாங்கள் இங்கேருந்து டெலிவரி பண்ணிடுவோம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அமௌண்ட்டு கட்டினாலும் சரி, எங்கிட்ட ஜிபே பண்ணாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து பே பண்ணி உங்களுக்கு அனுப்பினாலும் சரி, நீங்கள் அங்கே டிரான்ஸ்போர்ட்டில் கட்டி எடுக்கனாலும் சரி, உங்களுக்கு எப்போனாலும் நாங்கள் சரக்கு போட்டு விட்ருவோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி.